ஒருத்தர் வராரு ரயில்வே ஸ்டேஷனில். இறங்கிட்டு பை தூக்கிறதுக்கு ஆள் தேடுறாரு. யாரும் இல்லை, அந்த பை தூக்கிறதுக்கு யாருன்னு உதவிக்கு இல்லை. அப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பையன் போகிறான். என்னையா ஏதாவது உதவி வேணுமா? ஆமாம், இந்த பை ரொம்ப வெயிட்டு, என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் என்னவோ பார்த்து கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். சரின்ட்டு அவரும் ரொம்ப வெயிட்டு, அப்புறம் என்கிட்ட நீ கோச்சிக்கூடாது, தூக்க முடியுமான்னு கேட்குறாரு. தூக்கி பார்க்குறான், தூக்க முடியும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போனோடனே அவனால் பையை நகர்த்தவே முடியலன்னு சொல்லிவிட்டு அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டு பையை ரெண்டையும் வச்சுட்டு என்னால் இதுக்கு மேலே நகர்த்த முடியாது அப்படின்ட்டு சொன்னான். இதை தானே நான் அங்கேயே சொன்னேன், தூக்கிட்டு வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இப்போ நீ எனக்கு தூக்கி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு பையாக தூக்கிட்டு போட்டோமான்னு கேட்குறான் அவன். இல்லை, எங்கே கொண்டு வைப்ப? எனக்கு 2 பையன் தூக்கிட்டு வரணும், நீ என் கூட தான் வரணும், 2 பையன் தூக்கிட்டு வரணும், நீ தானே ஒத்துக்கிட்ட, நீ தான் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லையா, நான் மன்னிச்சிருங்க, சுத்தமாக என்னால் தூக்க முடியல, நான் ஏமாற்றலாம் மாட்டேன், நீ ஏமாற்ற மாட்டேன்னு தெரிஞ்சு தான் உங்ககிட்ட பையை கொடுத்தேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுன்னு அவர் கேட்குறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு முழிச்சிக்கிட்டு நிற்கிறான். அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கண்ணா. ஒரு பை நீயே எடுத்துக்கோ, ஒரு பை நீ தூக்கிக்கோ அப்படின்னு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரின்னு கிடுகிடுன்னு தூக்கிட்டு நடக்கிறான். அப்போ அவனுக்கு தூக்கும்போது அது வெயிட்டு தெரில, தூக்கிட்டு வந்து வெளில கொடுத்துட்றான். தூக்கிட்டு கீழே பையை வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தோன்னே கோவில் கோபுரமாக இருக்குது, முருகர் நிற்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஐயா, நீ எல்லாம் என் முன்னாடி வருவியா? நான் அந்த அளவுக்கு கொடுத்து வச்சுருக்கேன் நான் கேட்குறேன். அந்த பையன் கேட்குறான் முருகரை பார்த்து. ஆமாப்பா, முதல்ல அந்த பையை தூக்க முடியாதுண்ணே, இப்போ எப்படி தூக்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ எனக்குன்னு நீங்கள் அந்த பையை சொல்லிட்டீங்க, அதான் நான் தூக்கினேன். உனக்குங்கும்போது அது வெயிட்டு தெரியல, அப்படி தானே? அதனால் எதுவாக இருந்தாலும் உனக்குள்ளதை மட்டும் தூக்கு, புரியுதா? எல்லாத்தையும் நீ தூக்கிக்கிட்டு இது பண்ணாத. அதனால் உனக்கான வெயிட்டை மட்டும் தூக்கிட்டு நீ நகரப்பார், எப்போதும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓவரால் எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க, எதையுமே டென்ஷன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கானதை மட்டும் தூக்கிக்கிட்டு இந்த கலியுகத்தில் நடங்க. உங்களுக்கு வாழ்க்கையே ஸ்மூத்தாக போகும். எல்லாரோட மன வருத்தம், எல்லாரோட இதையும் தூக்கி உங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதை வெயிட் ஆக்கிக்காதீங்க. மூவ் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக மூவ் பண்ணால் நம்ம வெயிட்டே நம்ம ஒரு பையில் தூக்கிட்டு நடக்கலாம், ஒரு கையை தூக்கிட்டு. எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லாருக்கும் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால் பார்த்து நிதானமாக நடந்துங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பார்.